தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையில் வரைக்கும் உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களினுடைய மாற்றம் அடுத்த ராசிக்கு போகிறது தான். அதில் நமக்கு இந்த வாரத்தில் வைகாசி மாதம் 15ஆம் தேதி பிறக்குது. அதனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே நமக்கு புத பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்தே இருக்கிறாரு. அதனால் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் இவங்களோட சஞ்சாரம் இருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 10ஆம் தேதிக்கு செவ்வாய் நமக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இப்போ சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகுவோடு இருக்கார் வாரத்தின் ஆரம்பத்தில். அதனால் அவர் கும்பம், மீனம், மேஷத்தில் சஞ்சாரம். இதனால் நமக்கு சந்திராஷ்டம ராசிகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், சிம்மம், கன்னி இவங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஸோ மீனத்தில் சனி பகவான் தனிச்சு தான் இருப்பார். சந்திரனும் ராகுவும் கும்பத்தில் இருக்கிறாங்க. அதே போல் நமக்கு சூரிய பகவானும் மாறிடுறாரு. சூரியன், சுக்கிரன், புதன் நமக்கு ரிஷபராசியில் சஞ்சாரம். அதற்கு அடுத்தது குரு பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் நமக்கு சிம்ம ராசியில் இருக்கார். ஒரு கால சர்ப்ப தோஷ அடிப்படையில் இந்த வாரம் பிறக்குது. அமாவாசையும் வர்றதுனால கொஞ்சம் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் நிறைந்த வாரமாகத்தான் இருக்கும் 12 ராசிகளுக்கும். சரி, என்னென்ன பண்ணலாம், எப்படி அதிலிருந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸோட முன்னாடி வரலாம், என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்க்கும் பொழுது சில கிரக மாற்றங்கள் இருக்கும். இந்த வாரம் மாத பிறப்பு வருது, வைகாசி மாத பிறப்பு. அப்போ சூரியன் நமக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார். ஏற்கனவே நமக்கு புத பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து ரிஷபராசியில் இருக்கிறாரு. செவ்வாயும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுகிறார். நமக்கு சுக்கிர பகவானும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்று 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அவர் குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் மிதுனத்தில் பார்க்கலாம். ஸோ நமக்கு மேலே பார்த்திங்கன்னா மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகள்லையுமே கிரகநிலைகள் ஒரு அலங்காரமாக நம்ம பார்க்கலாம். ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் இந்த வாரம் அமைந்திருக்கிறதுனால 12 ராசிகளுக்குமே ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்த சஞ்சாரத்தில் ஒரு சில நாட்கள் இருக்கிறார். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரனும் சேர்ந்த சூரியனுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதற்கு பின்பு இந்த வாரத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் போகலாம். மேஷராசி அன்பர்கள் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிதளவுக்கு எதுவிலையும் கலந்து கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாரத்தின் இறுதியில் வருகிறது. ஸோ சந்திர மங்கள யோகத்துடன் கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது. அதே போல் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகமும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை உடைய மேஷராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவே அமைகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாட்டினை மேற்கொள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அன்று சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தில் தொடங்கக்கூடிய சந்திர பகவான் மேலும் 12ஆம் இடம் ஜென்மத்தில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெருத்த லாபங்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நண்பர்களின் வருகை நன்மையை தரும். இந்த வாரத்தில் ஒரு சில பரிகாரங்களை மேற்கொண்டால் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சொற்சேத்திரமாக அமர்ந்திருக்கிறார்.
அதே போல சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாரம் மிகவும் மேஷராசி நேயர்களுக்கு தன லாபங்களை பார்க்கக்கூடிய வாரமாக அமைகிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று இவர்கள் நரசிம்ம பெருமானின் வழிபாடும், ஏகாதேசி தினத்தன்று பெருமாளின் வழிபாடும் மற்றும் வைகாசி மாதத்தினுடைய அமாவாசையில் அன்னதானங்களும் செய்யலாம். இவர்கள் நினைத்த காரியங்கள் இந்த வாரத்தில் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருப்பதும் மற்றும் புதனுடன் சேர்ந்து இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறது. வாரத்தின் இறுதியில் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை அன்று 2ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சேருகிறார். ஆகவே தேவகுருவும் அசுரகுருவும் சேரக்கூடிய கேந்திரத்தில் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இவர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரம் அது அதிகரிக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. இந்த வாரத்தில் சூரிய பகவானின் மாற்றமும் ரிஷபராசிக்கு வருகிறது. மாத பிறப்பான வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த மே மாதத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் அமைந்திருக்கும். ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு சில செலவுகளும் வந்து போகலாம். இதை சுப செலவாக மாற்றுவது உங்களுக்கு நல்லது. வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது இது போன்ற விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படவும். ஏற்கனவே வீடு விற்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதற்கான நல்ல பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் காணலாம். புதிய முயற்சிகளை இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில விவகாரங்களுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளும் சில மாற்றங்களும் வந்து போகும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வினை பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று செவ்வாயின் மாற்றமானது ரிஷபராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தில் சற்று தூக்கமின்மை இருக்கலாம். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் சுப காரியங்களை வாரத்தின் இறுதியில் பேசி முடிவெடுப்பது நல்லது. பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் அன்னதானங்கள் செய்து மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மை தருவதாகவே இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். திருமணத்திற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் முடிவடையும். ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்திற்கு சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதும் தன்னுடைய ராசிக்கு சுக்கிர பகவானின் மாற்றமானது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பணப்புழக்கங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ராசியில் வரக்கூடிய குரு பகவானும் மற்றும் சுக்கிர பகவானும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பண விவகாரங்களில் சற்று உயர்வான வாரம் என்றே சொல்லலாம். குரு பகவான் ராசியை பார்ப்பதும் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலேயே இருப்பதும் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் தற்பொழுது இவர்களுக்கு லாபத்தில் வந்திருக்கிறார். 6 குடைய செவ்வாய் பகவான் லாபத்தில் வந்திருப்பதனால் இவர்கள் எதிரிகளால் இவர்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு நல்ல ஒரு ஊதியமும் இந்த வாரத்தில் உண்டு. ஏகாதேசி தினமான இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளுக்கு துளசி மாலை மற்றும் அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும்.
கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நீங்கள் முக்கிய முடிவுகளை வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் எடுப்பது நல்லது. ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆலய வழிபாடுகளும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. சந்திர பகவானின் சஞ்சாரமானது சற்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். சூரியனின் மாற்றமானது உங்களுக்கு லாபத்தில் வருவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதனுடன் இருந்த சுக்கிரன் மற்றும் புத பகவானின் மாற்றமானது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் இருந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று வாக்குவாதங்களும் மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து போகும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு உத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது சற்று கடினமாகவே இருக்கும். ஆகவே மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் அவ்வப்போது வந்து போகலாம். இந்த வாரம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகளும் மற்றும் நவக்கிரக வழிபாடுகளையும் வாரம் முழுவதும் செய்வது நல்லது. உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சற்று காரிய தடங்கல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் இந்த வாரம் மாற்றம் பெறுகிறார். புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்கனவே சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கக்கூடியவர். சுக்கிரன் இந்த வாரத்தில் 10ஆம் இடத்திற்கு குரு பகவானுடன் வருவது அலுவலக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதோ அல்லது உறவினர்கள் நண்பர்களிடத்தில் பேசுவது இது அனைத்தையும் வாரத்தின் ஆரம்பத்தில் செய்வது சிறப்பு. 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களுமே உங்களுக்கு தன லாபங்கள் நன்றாக இருக்கும். ஆன்மீக பணியில் ஈடுபாடும் மற்றும் ஆலயங்களுக்கு நீங்கள் பண உதவி செய்வதற்கான தர்ம காரியங்களில் ஈடுபட மனதில் ஒரு நல்ல சந்தோஷத்தை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சூரியனின் மாற்றமானது உங்களுக்கு பாக்கியத்தில் வருவதனால் இந்த வாரம் அமாவாசை திதியன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. சூரியன் சுக்கிரனுடன் சஞ்சாரம் மற்றும் சுக்கிர பகவான் மாறுவது குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்வதும் கன்னிராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டினை அமாவாசை தினத்தில் செய்து முடிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடியதாகவே இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த பிரயாணம் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவுடன் சேர்ந்து பாக்கியத்தில் வந்திருக்கிறார். இந்த வாரம் ஆகையினால் வாரத்தின் இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான காரியங்கள் குடும்பத்தில் பேசப்படும். வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பார். ஆகையினால் இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான், 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், இவர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதக பலனை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன், பாக்கியத்தில் குருவும் சுக்கிரனும். ஆகையினால் திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது. புதிதாக திருமணங்களுக்கு நீங்கள் ஜாதகம் எடுப்பதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் பேசுவதோ சற்று உங்களுக்கு குழப்பங்களையும் மனதில் சின்ன சின்ன கிளேசங்களையும் கொடுக்கும். ஆகவே திருமணத்தை தவிர வியாபாரம் மற்றும் குடும்ப சௌக்கியங்கள் இது அனைத்தையும் பேசி முடிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் வருவதற்கான வழி அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது திருமணத்தை பற்றின சுபங்களையோ
இந்த வாரம் தவிர்க்கலாம். இந்த வாரத்தில் அமாவாசை அன்று அன்னதானங்களும் மற்றும் இந்த வாரம் முழுவதுமே நவக்கிரக வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு பகவான். இப்படி கிரகங்கள் ஒரு அலங்கார நிலையில் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரத்தில் ஒரு சில திருமண விஷயங்கள் முடிவாகும். வெகு நாட்களாக திருமணத்திற்காக நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதும் மற்றும் 2வது திருமணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் ஒரு நல்ல பெரிய விடை கிடைக்கும். உங்களுக்கு மறைமுகமாக இருந்த சத்ருக்கள் அனைவரும் இந்த வாரத்தில் அது பொடிப்பொடியாக நகர்ந்துவிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வீரபத்ரரும் மற்றும் பைரவரும் உறுதுணையாக அமைகிறார். 5ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உங்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன லாபத்தை கொடுப்பார். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வழியை ஈட்டித்தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இந்த வாரம் வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரியன் 6ஆம் இடத்திலையும், 6ஆம் இடத்தில் இதுவரையில் இருந்து வந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலையும் மாறுகிறார். திருமண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார் சுக்கிர பகவான். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த குடும்ப பகை தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் கை கொடுக்க இந்த கிரக மாற்றங்கள் சாதகமாகவே அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள், வியாபாரத்தில் முதலீடுகள் மற்றும் வீடு விற்பது வாங்குவது போன்றவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் ஏகாதேசி திதியில் பெருமாளையும் வணங்கலாம். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ஜீவனகாரகனான சுக்கிர பகவான் உங்களுக்கு குரு பகவானுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் வாரத்தின் கடைசியில் மாறுகிறார். இதுவரையில் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த சுக்கிரனும் புதனும் மற்றும் சூரியனும் இதனுடன் சேருகிறார். ஆகவே ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கடந்த காலத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இதுவரையில் உங்களினுடைய உழைப்பிற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். எதிர்பாராத வெற்றிகளும் எதிர்பாராத பண வரவுகளும் மற்றும் உங்கள் அலுவலகத்தில் இதுவரையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர் அதிகாரிகளினுடைய ஒரு ஆதரவையும் அன்பையும் பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் வார ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனுடன் சேர்ந்த ராகு மற்றும் ராகு கேத்துவுடன் இருக்கக்கூடிய மற்ற கிரக நிலைகள் மனக்குழப்பங்களை வாரத்தின் ஆரம்பத்தில் கொடுக்கும். மேலும் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினுடைய பாசமும் நேசமும் அதிகரிக்கலாம். இவர்களினுடைய பேச்சுக்களால் மன ஆறுதலும் சந்தோஷத்தையும் அடையக்கூடியதாகவே அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இந்த கிரக மாற்றங்கள் மிகவும் சாதகமாகவே அமைகிறது. சூரியன் 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்.
ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் நீங்கள் வீடு வாங்குவது, விற்பது மற்றும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி சந்திரன் உச்சபலம் பெற்று சூரியனுடன் சேர்ந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் நல்ல பலனை காணலாம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்கசப்புகள் விலகும். இந்த வாரத்தில் நீங்கள் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவதோ, இழந்த சொந்தங்களை மீண்டும் மீட்டு எடுப்பதோ ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து பேசுவது ஒரு மன அமைதியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது பல நாட்களுக்கு பிறகு நல்ல உணவு, நல்ல உறக்கம் மற்றும் மன நிம்மதி இவற்றை சந்திர பகவான் இந்த வாரத்தில் சஞ்சாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அளிப்பார். அமாவாசை திதி அன்று குலதெய்வத்தை வணங்கி அன்னதானங்கள் செய்ய மேலும் நல்ல பலன்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மாற்றம் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாரமாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் நெருங்கிய நண்பர்களிடத்தில் உங்களினுடைய கஷ்டங்களை பகிர்வதும் மற்றும் இவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல தீர்வை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வாரமாகவே இருக்கும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் ரீதியாக. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். சூரியனின் மாற்றம், சுக்கிரனின் மாற்றம், செவ்வாயின் மாற்றம் மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் அனைத்து விதமான நன்மைகளையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ஏகாதேசி திதியன்று பெருமாளை வணங்குவதும் மற்றும் அமாவாசை திதியன்று முருகன் அடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.